ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ராகி மாவு யூஸ் பண்ணி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம 3 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த ராகி மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம். இப்போ 3 கப் ராகி மாவையும் இந்த பாத்திரத்தில் கொட்டியாச்சு. ஒரு கப்புக்கு நம்ம 3 கப் அளவு தண்ணி ஊற்றணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 3 கப் எடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ 9 கப் அளவு தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 கப் மட்டும் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையை வச்சு கூட கரைச்சிக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ இது கரைச்சாச்சு. நம்ம மீதி ஒரு 4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் ராகி மாவுக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ ஃபுல்லாக 9 கப் அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாவு நம்ம நல்லா கரைச்சி விட்டாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் இதை ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் ஆகிடுச்சு. இதை நல்லா கையை வச்சு கரைச்சி விட்டுக்கலாம். நம்ம இதுலேருந்து பால் மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இதில் உள்ள கசடெல்லாம் நம்ம தனியாக எடுக்கணும். அதுக்காக ஒரு துணி வச்சு வடிகட்டிக்கலாம். வடிகட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் 1/2 கப் அளவு சுகர் சேர்த்து இந்த மாதிரி சுகரை நல்லா வறுத்துக்கலாம். இது எதுக்காகனா நமக்கு அல்வாக்கு கலர் கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். நமக்கு வேணும்னா இது கூட 2 ஸ்பூன் அளவு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்க்காம தான் இதை ஹீட் பண்ணுறேன். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கேரமல் ஆகிடுச்சு. இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கரைச்சிடலாம். இதை இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ராகி பாலை சேர்த்துடலாம். பால் ஊற்றினோடனே பார்த்திங்கன்னா நமக்கு அடியில் கேரமெல்லாம் கட்டியான மாதிரி இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ அடியில் சுகர் எல்லாம் கரைஞ்சிரும் நல்லா. இப்போ சுகர்லாம் கரைஞ்சி நல்லா கலர் வந்துருச்சு. இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அடுப்பை ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா கெட்டியாகணும். இப்போ பார்த்திங்கன்னா கெட்டி ஆகிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். நம்ம இதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா இது அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னும் நல்லா கெட்டி ஆகிருச்சு. இது இன்னும் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது ராகி பால் ஃபுல்லாக நல்லா குக்காகி இறுகி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த சுகரை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 கப் ராகி மாவுக்கு 1 கப் சுகர் சேர்க்கணும். நம்ம 3 கப் ராகி மாவு எடுத்தோம் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு 2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சுகர் நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகிட்டு நமக்கு அகைன் பார்த்திங்கன்னா இது இறுக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சுகர் மெல்ட் ஆகி நல்லா இலக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அகைன் ஒரு 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் கேரமலுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அதிலிருந்து மீதி 1/2 கப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 3 கப் அளவு ராகி மாவுக்கு 3 கப் சுகர் சேர்த்தாச்சு.
உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 3 ஏலக்காயை அந்த மாதிரி நச்சு சேர்த்துப்போம். இப்போ இது இலக ஆரம்பிக்குது. இது ஆரம்பிக்கும் போதே நம்ம ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு கீ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சைடில் நம்ம முந்திரியை வறுத்து எடுத்து வந்துக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக கீ சேர்த்துக்கலாம். கீ நல்லா காஞ்சதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக கேஷ்யூ இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. அந்த கீயோட அப்படியே கேஷ்யூ இதோட சேர்த்துடலாம். இப்படி சேர்த்து விட்டுட்டு இதை அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அல்வா நல்லா திக்காக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீயை சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அல்வா நல்லா சுருள வரணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக கீ சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அகைன் கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அல்வா நல்லா இறுகி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இதை அப்படியே வச்சு கிண்டிடலாம். இன்னும் நல்லா இறுகினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு எடுத்து பார்த்தோம்னாலே தெரியும் பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜ் வந்தாவே நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அல்வா ரெடி ஆகிருச்சு. நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அப்படியே கக்கி வெளியில் வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அல்வாவை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ராகி அல்வா செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராகி அல்வா ரெடி.